பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும். என்னோட கூட சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வேத பகுதி நமக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இயேசு செய்த மலை பிரசங்கம். அதுல ஒவ்வொரு காரியமா சொல்லப்பட்டிருக்குது. நீங்க நல்லா பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பல காரியங்களை சொல்லிட்டு இயேசு இந்த 9வது வசனத்தை சொல்றாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மற்ற காரியங்களை எல்லாவற்றையுமே சொல்லிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஒரு வசனத்துல மட்டும் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. அந்த அளவுக்கு முக்கியமானது சமாதானம் பண்ணுகிறவர்கள். பி எ பீஸ் மேக்கர். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேணும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தால் கொடுக்க முடியாதும் உலகத்தால் எடுக்க முடியாதுமான சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய பேர் என்னன்னா சமாதான பிரபு. ஆமென். ஒரு இடத்துல சொல்லப்படுறது, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தேவன் சமாதான பிரபுவா இருக்கிறார், சமாதானத்தை அருளுகிறவரா இருக்கிறார். அவரை போலவே எந்த இடத்துலலாம் நாம சமாதானம் பண்ணுகிறோமோ, பிரச்சனைகளை தீர்க்கிறோமோ, நாம் யாராக இருக்கிறோம்னா நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் பல வேலைகளை என்ன பண்ணுவீங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பீங்க. அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க தேவனுடைய புத்திரர். ஆனா பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. சிலரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுல பயங்கரமான ஆளா இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு அவ்வளவு கிருபை பெற்றவர்களா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டிருக்குது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள்ல ஒரு வசனம், ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. என்னது இந்த 7வது? சரி, ஆண்டவர் 6 விஷயத்தை வெறுக்கிறார், ஆனா அந்த 7வது ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்குது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஏற்படுத்துதல். தேவன் வெறுக்கிற அந்த 7வது கொடியதான ஒரு காரியம் என்னன்னா, சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம பல வேலைகளை நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது அவ்வளவு ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்குது. இவங்களை பத்தி இவங்க தப்பா சொன்னா போதும், இவங்களை பத்தி இவங்ககிட்ட தப்பா சொன்னா போதும், 2 பேருக்குள்ள என்ன பண்ணிடலாம், பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம். இப்படிப்பட்டவர்களை தேவன் அருவருக்கிறாராம். அதுல அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7வது அவருக்கு அருவருப்பானதாம். இப்போ ஒரு பொருளை நம்ம அருவருப்பான காரியத்தை நம்ம பார்த்தா எப்படி பண்ணுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அத பக்கத்துல நம்மளுடைய கண்களை நோக்க மாட்டோம். அதே போலதான் 2 பேருக்கு நடுவுல, 2 இருதரத்தாருக்கு நடுவுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா, தேவன் உங்களை அருவருக்கிற நபராக தான் பார்க்கிறார். அதே நேரத்துல பிரிந்திருக்கிற குடும்பங்களை, பிரிந்திருக்கிற நபர்களை, அவர்களை நீங்க இணைக்கிறவர்களாய், அவர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களா இருந்தனா, தேவன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஒருவேளை இதுவரைக்கு மற்றவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி, சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி, மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனா இருப்பேன். ஒருவேளை என்னால பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாலும் சொன்னா, நான் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, நாங்க வேதத்துல பார்த்துக்கிறோம் அப்பா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. அதே நேரத்துல ஆண்டவரே, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, சகோதரருக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்துவது உமக்கு அருவருப்பான காரியம் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிறருடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஏற்படுத்துகிற நபராக இருக்கட்டும், பிறருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிற நபராக இருக்கட்டும் அப்பா. எங்க சென்றாலும் சமாதானத்தை கூறுகிற நபராக இருக்க எனக்கு உதவி செய்வீராகப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. தேவ சமாதானம் அவர்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒருவேளை சமாதானம் இல்லாம குடும்பத்துல பிரச்சனையோடு, வேதனையோடு, குழப்பத்தோடு இருந்தார்கள் என்றால்
ஆண்டவரே, இந்த நேரத்துல தேவ சமாதானம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்களா? இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள்ல செய்கிற எல்லா வேலைகளையும் உடைய கரத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you. God bless you. Have a nice day.